அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் ராகி மாவு வச்சு நல்ல ஒரு ஹெல்த்தான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க செய்ய போகிறேன். குழந்தைங்கள்லாம் நாங்கள் இந்த ராகி மாவு சாப்பிடாத இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி ரெசிபிஸ்லாம் செஞ்சு கொடுங்களேன், விரும்பி சாப்பிட்ருவாங்க. நம்ம எப்பயுமே ஸ்வீட் ரெசிபியாக செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி மாவுலலாம் நீங்கள் வந்து சூப்பராக சாப்பிட்ருவாங்க. இப்போ வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப்பு ராகி மாவு நான் எடுத்துக்க போகிறேங்க. இது ஒரு 150 கிராம் அளவுக்கு தான் இருக்கும். நான் கொஞ்சமான ஒரு குவான்டிட்டியில் தான் செஞ்சிட்ருக்கிறேன். உங்களுக்கு நிறைய வேணும்னு நீங்கள் நிறைய சேர்த்துக்கலாம். அதுலேயே ஒரு 1/2 கப்பு வெள்ளை அவலும், ஒரு 1/4 கப்பு அரிசி மாவும் சேர்த்துக்கிறேன். 1 கப்பு பொடிச்ச வெள்ளை சேர்த்துக்கிறேங்க. அந்த வெள்ளத்தில் கல் மண் தூசி எதுவுமே இருக்காது. 1 ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன். நீங்கள் கருப்பு எள்ளு இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அதில் ஒரு முட்டை நம்ம உடச்சி ஊற்றிடலாங்க. அதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சமையல் சோடாவும் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து ஃபஸ்ட்டு நம்ம 2 பல்ஸ் விட்டு நம்ம எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் அவ்வளோ ஹெல்த் இருக்குங்க. இந்த நமக்கு எள்ளுலேயும் அவ்வளோ ஒரு இரும்பு சத்து நிறையவே இருக்குது. நமக்கு இந்த ராகி மாவுலலாம் கால்சியம் சத்துலாம் நிறையவே இருக்குங்க. நல்ல ஒரு ஹெல்த்தான ரெசிபி தான். நம்ம கடையிலலாம் போய் வாங்காத இந்த மாதிரி நம்மளும் சாப்பிட்டுலாம் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுக்கலாம். இந்த மாதிரி அரைச்சிட்டு 1 கப்பு ஃபுல்லாக காய்ச்சி ஆற வச்சு எடுத்துகிட்டு இருந்தால் பசும்பால் எடுத்துருக்கேன். அதில் ஒரு 3/4 கப் அளவுக்கு தான் நான் ஊற்றிருக்கேன். ஒரு 1/4 டம்ளர் அப்படியே இருக்கட்டும், தேவைன்னா அப்புறமா நம்ம சேர்த்துக்கலாம். கரெக்டாக ஒரு 3/4 கப்புலேயே நமக்கு சரியாக அரைஞ்சி வந்துடுச்சு பார்த்திங்களா. அதை அப்படியே ஒரு பவுலில் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேங்க. எந்த ஒரு கட்டிகளோ எதுவுமே கிடையாது. அந்த வெல்லமும் நல்லா நமக்கு அரைஞ்சி வந்துடுச்சு. இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போது ஒரு குழிப்பண்ணி அரைப்பண்ணி ஸ்டவ்வில் வச்சு நெய்யோ எண்ணெயோ உங்கள்கிட்ட எது இருக்கோ நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 அளவுக்கு ஊற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம மாவு 3/4 அளவுக்கு ஊற்றிக்கலாம். ஏன்னா நமக்கு வெந்து வரும்போது உங்களுக்கு சரியாக இருக்கும். நம்ம ஃபுல்லாக ஊற்றிட்டாக்கா மேலே அப்படியே வழிஞ்சு வந்த மாதிரி வந்துடுங்க. ஃப்ளேமை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுருங்க. அப்போ தான் மாவு எல்லாமே நமக்கு உள்ளே நல்லா வெந்து வரும். பாருங்கள், நல்லா புஷ்ஷுன்னு நல்லா சாஃப்டாகவே வந்திருக்குங்க. அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சு. நாங்கள் செஞ்ச உடனே எல்லாத்தையுமே சாப்பிட்டோங்க. ஒரு 2 பேட்சாக வந்துச்சு எனக்கு. ஒரு 2-3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் நான் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு நிறைய வேணும்னா எந்த கப்பெல்லாம் நீங்கள் அளக்குறீங்களோ அந்த கப்புக்கு தகுந்த மாதிரி குவான்டிட்டி கொஞ்சம் கூடவா சேர்த்து செஞ்சுக்க வேண்டியதாங்க. நல்ல புசு புசுன்னு இருந்துச்சுங்க. சாப்பிட்றதுக்கு சூடாக எடுத்து சாப்பிடும்போது செம்மையாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம முட்டை சேர்த்துருக்கிறதுனால அந்த முட்டையோட ஸ்மெல் லைட்டாக அடிக்கும். முட்டை ஸ்மெல் பிடிக்கல அப்படின்றவங்க சூடாக செஞ்சு சாப்பிட்ருங்க. இப்போ எப்படி இருக்குன்னு நம்ம டேஸ்ட்டு பார்க்கலாம். கையில் எடுக்கும்போது செம்ம சாஃப்டாக இருக்குது. ராகி மாவில் அவ்வளோ ஒரு சத்து இருக்குங்க. எள்ளுலேயும் அதே மாதிரி சத்துக்கள் நிறையவே இருக்குது. நம்ம இந்த மாதிரி அடிக்கடி உணவில் ஜிங்க்கு, நமக்கு மெக்னீஷியம், கால்சியம் இந்த மாதிரி உள்ள உணவுகளை அடிக்கடி சேர்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.